அப்படியா? அப்ப சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது பார்த்துட்டு போயிடு. நான் தர முடியாது. நான் இப்பயே போய் பார்க்க போறேன். சரி போய் பாரு. ப்ரோ நல்லா தனியாக போய் பார்க்க முடியாது. நீங்க போடுவாங்க. நானா? ஆமா ப்ரோ. ப்ரோ மார்க்கெட்டை போடுறதாலும் வாங்க ப்ளீஸ். சரி வந்து தொட என் கையை விடு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அதை சரி பண்ணணும். ஒரு வண்டிக்கு ரிப்பேர் பண்ற மாதிரி இதுதான் வண்டி ரிப்பேர் பார்த்துருங்க டாக்டர். ப்ரோ என்ன ப்ரோ டாக்டர் சரி கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கல. இப்போ ஸ்டாப். ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது ஒரு சரியான மெத்தட் இல்லை. அப்புறம் டாக்டர் இதை சைக்கலாஜிக்கலா ட்ரீட் பண்ணணும். அதுல 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. என்ன ஸ்டெப்ஸ் சொல்லுங்க டாக்டர். ஃபர்ஸ்ட் நீங்க நடக்கக்கூடாது. தவழ்ந்து தவழ்ந்து போகணும். யோகா சொல்லணும். குழந்தை தவழ்கிற மாதிரி தவழ்ந்து போகணும். அதுதான் ஹார்மோன் கெமிஸ்ட்ரி. பால் எதுல குடிப்பீங்க? இது என்ன டாக்டர் கேள்வி? நோ இனிமே அப்படி நீ குடிக்க கூடாது. அப்புறம் ஃபீடிங் பாக்ஸ்ல தான் குடிக்கணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா அப்பதான் உங்க மனசு புரிஞ்சுக்கும். நீங்க அப்பா ஆகணும்னு மனசு உங்க உடம்புக்கு ஆதரவை கொடுக்கும். அப்புறம் டெய்லி ஒரு 5 நிமிஷம் குழந்தை மாதிரி அழுகணும். அதெல்லாம் தினமும் அழுகிட்டு தான் இருக்கேன் டாக்டர். டாக்டர் இந்த வயசுல போய் எப்படி குழந்தை மாதிரியெல்லாம் பாத்தீங்களா? நீங்க வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இந்த கேள்விக்கு இந்த வயசுல ஏன் கேட்கறீங்க? This called self-doubt and insecurity. போக வேண்டும் இந்த பயம். அதனால டெய்லி ஒரு 5 minutes குழந்தை மாதிரி அழுகணும். மனசுல இருக்கிற பாரம் போய் நீங்க நினைக்கிற விஷயம் நடக்கும். குழந்தை மாதிரி நீங்க அழுதா ஹார்மோன்ஸ் ஆக்டிவ் ஆகிடும். வேற ஏதாவது எதுல போகிறீங்க? கண்டுதான் பொண்டாட்டி கூட சண்டை வந்தா கீழே பாயை போட்டு படுத்துக்குவோம். இனிமே உடம்பையில தொட்டி கட்டி